சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. அவருடைய வேதம் அவனுடைய எங்க இருக்கிறது? இதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்றும் என்ன செய்வதில்லையா? பிசகுவதில்லை. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சத்திய வார்த்தையை, வேத வசனங்களை நாம் கேட்கிறோம். 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை சபைகளிலே, மற்ற இடங்களிலே எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் அந்த கேட்கிற வார்த்தையில் அது எங்கே இருக்கிறது, எங்கே போகிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இயேசுனுடைய வார்த்தை இருக்குமானால் அவன் நடையில் பிசைகுவதில்லை. ஏன் அவன் நடையில் ஒரு குழப்பம், ஏன் வேலையில் ஒரு குழப்பம், ஏன் வீட்டில் ஒரு குழப்பம், ஏன் தள்ளாடுகிற ஒரு நிலைமை, ஏன் வேதனைப்படுகிற ஒரு நிலைமை, ஏன் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஏன் வருது அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் கொண்டு வந்து வைக்கும்போது, அந்த வார்த்தையை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது, அந்த வார்த்தை உள்ளத்தில் அசைப்படும் போது நம்முடைய நடைகள் என்ன செய்வது கிடையாதாம், சோர்ந்து போகும். திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம், அருளிய பைபிளில் இருக்கிற சத்திய வசனங்கள் வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பாருங்க, ஒன்றும் பிசகுவதில்லை அவன் நடைகளில். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம். அந்த நடைகளில் ஒன்றுமே சோர்ந்து போவது கிடையாது, தள்ளாடுவது கிடையாது, தோற்று போவது கிடையாது, தோல்வி கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வேத வசனம் உள்ளத்தில் இருப்பதனால அந்த வசனம் சீர்படுத்துகிறது. எப்படி என்று கேட்டால், சங்கீதம் 119:105, தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு என்னவாக இருக்கிறதாம், வெளிச்சமாக இருக்கிறதாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய வசனம் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம், நம்ம போகிற இடத்துக்கு என்னவாக இருக்கிறதாம், வெளிச்சமாக இருக்கிறதாம். அப்போ அந்த இருளான காரியங்கள் வெளிச்சமான காரியங்களாய் மாறுவதுக்குண்டான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்தில் இருக்குமானால், தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்தில் இருந்து நம்ம அதை நினைத்து அதை தியானித்து நம்ம அசை போட்டு கொண்டு இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல அவர்கள் செழித்தோங்கி வளர்வார்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் தருத்திரம் என்பது இருக்காது, காஞ்சு போன வாழ்க்கை என்பது இருக்காது, நெருக்கப்பட்ட வாழ்க்கை இருக்காது, போராட்டமான வாழ்க்கை இருக்காது. மாறாக அவனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு வாய்க்கா ஓரத்தில் ஓடுகிற ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ, எப்போ பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும். அது வெயில் காலம் வந்தாலும், மழை காலம் வந்தாலும், குளிர்காலம் வந்தாலும், பனிகாலம் வந்தாலும், எந்த காலம் வந்தாலும் அது வாடுக்கு செழிப்பாக இருக்காது, வாடுவது கிடையாது. அப்படி இலைகள் கீழே விழுவது கிடையாது, அது செழிப்பாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த மரம் நீர்க்கால்கள் ஓடுகிற ஒரு இடத்துல இருப்பதனால அந்த மரம் வாடாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாடல் வராது, சோறு வராது, அசதி வராது, போராட்டம் வராது, பலவீனம் வராது, நெருக்கம் வராது, சஞ்சலம் வராது, தவிப்பு வராது. எப்போ வராது? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கும்போது, இரவும் பகலும் வேத வசனங்களை நினைக்கும் போது, இரவும் பகலும் வேத வசனங்களை அசை போடும்போது அந்த வசனம் உள்ள போய் என்ன செய்யும், கிரியை செய்யும். நம்முடைய வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கையை என்ன செய்யாது, இருக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அசை போட வேண்டும். தேவனுடைய வாசனத்தை உள்ளே என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:97, உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். உங்களுடைய வேதத்திலே சங்கீதம் 119:97, உங்களுடைய வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதுமாக என்னுடைய தியானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு பைபிளை படிக்கிறது, பைபிள் வசனங்களை தியானிக்கிறது நம்ம மணிக்கணக்காக வைப்பது கிடையாது. ஒரு சில நிமிடம் தான் நம்ம வச்சுக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் போராட்டங்கள் அதிகமாவதுக்கு காரணம், பிரச்சனைகள் அதிகமாவதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஆனால் பிரச்சனைகள் அதிகமான மணிக்கணக்கில் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ஓடுவோம், வருவோம். விளைவினங்களை சந்திப்பதற்கு அதிகமான மணி நேரங்களை எடுத்துக்கொள்வோம். தேவையில்லாத வீண் வழக்காடுதல், வீண் வம்பு, அதுக்கெல்லாம் போய் அதிகமான மணி நேரங்களை ஒதுக்கி கொண்டு அதுக்கு நேரத்தை செலவழிப்போம்.
நான் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகமான மணி நேரம் வேதத்திலே நாம் செலவிடும் போது, வேத வசனங்களை தியானிக்கும் போது வேதம் சொல்கிறது, உங்களுடைய வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என்னுடைய தியானமாக இருக்கு. நாள் முழுதும் தியானமாக. நீங்கள் நினைக்கலாம், ஈசாக்கு வாழ்க்கை முன்னேறுவதற்கு ஒரே காரணம், ஈசாக்கு ஒரு வேலை செஞ்சார்னா தோல்வி என்பதே அவருக்கு கிடையாது. விதைச்சார்னா அது வெயில் காலம் விதைச்சாலும் சரி, எந்த காலத்தில் விதைச்சாலும் சரி 100 மடங்கு அறுவடையை பார்த்துருவார். அவர் எந்த ஒரு வெட்டாந்தரையில் கிணறு தோண்டினாலும் சரி தண்ணி அங்கே வந்துடும். அவருக்கு தோல்வியே கிடையாது. ஏன் அவருக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? சத்துருக்கள் ஆச்சரியப்படுறாங்க, எதிராளி ஆச்சரியப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. எப்படி நம்ம செஞ்சால் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, இவன் செஞ்சால் வாய்க்குதே, இவனுக்கு மட்டும் கிணறு தோணா தண்ணி வருது, நம்ம தோணா தண்ணி வர மாட்டேங்குது, இவன் மட்டும் விதைச்சா 100 மடங்கு அறுவடையை பார்க்கணும், அறுவடையை பார்க்க முடியலையே என்று அநேகர் பொறாமைப்படும்படி, அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியம் ஈசாக்கு வாழ்க்கையில் நடந்தது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசாக்கு மாலை வேலையில் என்ன செய்வாராம்? தியானம் பண்ணுவாராம். மாலை வேலையிலே வேத வசனங்களை நினைத்து வேத வசனங்களை தியானம் பண்ணுவாராம். அப்படி தியானம் பண்ணுவதனால தான் அவருக்கு செய்த காரியம் எல்லாம் வாய்த்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எந்த காரியம் செய்தாலும் வாய்க்கணும், எந்த காரியம் செஞ்சாலும் நடக்கணும். இன்றைக்கி அதிகமாக நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள் தான் இருக்கிறது. அப்போ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் 1 மணி நேரம் காற்று கடந்து அந்த டாக்டரை பார்த்துட்டு வரோம். ஒரு கண் டாக்டரை போனாலும் சரி, ஒரு பல் டாக்டரை பார்க்க போனாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு அரை மணி நேரமாவது காற்று கடந்து தான் போய் பணத்தையும் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றோம். ஒரு சில பலவீனை வந்தால், ஒரு சில நோய்கள் வந்தால் ஆஸ்பத்திரியில் 1 நாள் இல்லை 2 நாள் படுத்து கிடக்கிறோம். இதுக்கெல்லாம் மணிக்கணக்காக நாள் கணக்காக என்ன செய்கிறது, நம்முடைய நேரம் வீணாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமான நேரங்களை தேவ சமூகத்தில் செலவழிக்க வேண்டும். ஈசாக்கு அதனால தான் அவர் செய்த காரியம் வச்சு வேதம் சொல்லுகிறது, நாள் முழுதும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது. நாள் முழுதும் தியானமாக இருக்கு, நாள் முழுதும் தியானம். இந்த வேத வசனம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு சாதாரண ஒரு வசனம் கிடையாது. இந்த வசனங்கள் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அது உயிர் உள்ளதாக இருக்கிறது, அது முடியாத காரியத்தை முடிய வைக்கிற காரியமாக இருக்கிறது, உயிர் அடையாத காரியத்தை உயிரடைய வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இந்த வசனங்கள். அப்போ இந்த வசனங்களை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தியானம் வரணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம தேவையில்லாத காரியத்தை மனதுக்குள்ளே வைத்து வேதனைப்படுகிறோம். யாராவது ஒருத்தர் நம்மளை குறை சொல்லிட்டா, நம்மளை குற்றப்படுத்திட்டா, நம்மளை தகாத வார்த்தை பேசிட்டா, அவன் ஏன் சொன்னான், அவன் எதுக்கு சொன்னான், என்னை போய் இப்படி சொல்லிவிட்டானே, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அவன் சொன்னது என் மனதுக்குள்ளே இருக்குது, என்னை வஞ்சிவிட்டான், என்னை திட்டிவிட்டான், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததே கிடையாது, இவனை சொல்லிட்டான், இவனை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அதை குறித்து நினச்சி நம்ம வீணாக போயிடுவோம். ஆனால் அதெல்லாம் மனதில் வச்சு சிந்திக்கக்கூடாது. மாறாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 119 113 என்ன சொல்லுதுன்னா, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வீண் சிந்தனைகள் என்ன செய்யணுமா? வெறுக்க வேண்டும். வீண் சிந்தனைகளை வெறுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியம் வராது. வீண் சிந்தனைகளை வெறுத்து எதில் பிரியமாக இருக்கணும்? நம்முடைய வேதத்தில் என்ன செய்யணுமா? பிரியமாக இருக்கணும். அப்போ எதில் பாசம் இருக்கணும், எதில் நேசம் இருக்கணும், எதில் அன்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் தேவனுடைய வசனத்தில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வீண் சிந்தனைகள், அதாவது அதுக்கு பேரே வீண் சிந்தனை, வீணான சிந்தனைகள். அதாவது நீங்கள் சிந்திச்சு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, சிந்திச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சிந்திச்சு ஒரு சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால வீணாக போக வேண்டிய ஒரு நிலைமை தான் வரும். தேவையில்லாத காரியத்தை சிந்திக்கிறது, அது கடைசியில் வீணாக போயிடுவோம். தேவையில்லாத பிரச்சனைகளை நினைக்கிறது, கடைசியில் வீணாக போயிடும். அப்போ வீணான சிந்தனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் பைபிளில் இருக்கிற சம்பவங்கள், வேத வசனங்கள், அதை குறித்து தான் நினைச்சுன்னு தியானம் பண்ணணும், அதை குறித்து தான் நினைக்கணும். அப்போ நினைக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஒரு அற்புதம் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க என்ன. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:72,
அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், அப்போனா பொண்ணை காட்டிலும் வெள்ளியை பார்க்கலாம் வேதம் தான் பெருசு, வேத வசனம் தான் பெருசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி இந்த நாட்களிலே இன்றைக்கி பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி அதை காட்டிலும் வேத வசனத்து மேலே ஆசைப்படணும். வேத வசனங்களை நம்ம அறிக்கை பண்ணணும், வேத வசனங்களை தியானம் பண்ணணும், வேத வசனங்களை யோசிக்கணும், வேத வசனங்களை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இதயத்தில் என்ன இருக்கணும், இதயத்தில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் சிந்திக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. உலகத்தை இதயத்தில் வைக்கக்கூடாது, வேதனைகளை வைக்கக்கூடாது, கசப்பை வைக்கக்கூடாது, பிரச்சனை வைக்கக்கூடாது, பிரிவினை வைக்கக்கூடாது. இதயத்தில் வைக்க வேண்டிய காரியங்கள் 1 பேதுரு 3:4 என்ன சொல்லுதுன்னா, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அப்போ அந்த இதயத்துக்குள்ள எது இருக்கணுமா? நல்ல குணங்கள் இருக்கணும். நல்ல குணங்கள் இருக்கணும். நல்ல குணங்கள் என்ன? தாழ்மை நல்ல குணங்கள், அன்பு நல்ல குணங்கள், இரக்கம் நல்ல குணங்கள், மன்னிக்கிற தன்மை நல்ல குணங்கள், இதெல்லாம் நல்ல குணங்கள். இந்த நல்ல குணங்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனங்களை நீங்கள் படிக்கும்போது, தேவனுடைய வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது, தேவனுடைய வசனங்களை நினைக்கும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். கெட்ட எண்ணங்கள் வராது, கசப்பு வராது, வைராக்கியம் வராது, பிரிவினை வராது, சண்டை வராது, மூர்க்கம் வராது, போராட்டம் வராது. காரணம், இந்த வசனம் உள்ளே இருந்து நன்மையை மட்டும்தான் கொடுக்கும், தீமை என்ன செய்யாது, கொடுக்காது. பார்த்து அதான் நல்ல குணங்கள் எப்படி வருதுன்னு கேட்டால், தேவனுடைய வசனத்தில் என்ன செய்யுது வருது பார்த்துக்கொள்ளுங்க. அதான் வேத வசனங்களை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். இந்த சங்கீதம் 37:31 திருப்பி சொல்லுங்களேன் பார்ப்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம், தேவன் கொடுத்த அல்லது அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் இதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பார்த்தீங்களா? இங்கே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம எத்தனையோ வேலைகள் பார்க்குறோம், எத்தனையோ தொழில் பண்ணுறாங்க, எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அந்த நடைகளில் அந்த வேலையில் ஒரு தள்ளாட்டம் கிடையாது, ஒரு சோர்வு கிடையாது, அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் அருளிய அந்த வேதம் உள்ளத்துக்குள்ளே இருப்பதனால அவர் ஜெயத்தை பார்க்குறாங்க, வெற்றியை பார்க்குறாங்க, விடுதலையை பார்க்குறாங்க. அப்போ இந்த வேதத்தை உள்ளே கொண்டு வரணும் பார்த்துக்கணும், உலகத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி 4 பேர் சேர்ந்தா பிரச்சனைகளை பேசுகிறாங்க, அவன் சண்டை போட்டது பேசுகிறாங்க, இவன் சண்டை போட்டது பேசுகிறாங்க, அது உள்ளத்துக்குள்ளே இறங்கும். ஆனால் 4 பேர் சேர்ந்தா கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறார், எப்படி அதிசயமான காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, நமக்கும் செய்வார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம சம்பாஷணை பண்ணணும், அதை குறித்து பேசணும், அதை குறித்து நினைக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்முடைய உள்ளத்தில் அதில் என்ன செய்யும், தங்கு. பார்த்து கொலோசியர் 3:15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ நல்லா சொல்லுங்க, இந்த தேவ சமாதானம் உங்கள் இதயத்தில் ஆழக்கடவுது. அப்படின்னா எப்படி தேவ சமாதானம் இதயத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருந்தால் தேவ சமாதானம் உள்ளத்தில் வந்துடும், தேவனுடைய வசனம் உள்ளத்தில் இருந்தால் தேவ சமாதானம் உள்ளத்தில் வந்துடும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, வேத வசனங்களை தியானம் பண்ணுங்க, வேத வசனங்களை பேசுங்க, வேத வசனங்களை அறிக்கையிடுங்க, வேத வசனங்களை நினைங்க, அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தானியேல் நல்ல ஒரு கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன். ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை கர்த்தரை தேடுவாராம். அதில் குறையில்லாமல் அதான் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 1:8 வாசிக்க பார்ப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ நல்லா கவனிங்க, ஏன் தானியேல் இந்த மாதிரி தீர்மானம் எடுத்தார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார், ஏன் மட்டன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், கறி சாப்பாடு சாப்பிட மாட்டேன், வெஜிடபிள் சாப்பிடுவேன் அப்படின்னு ஏன் தீர்மானம் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மட்டன் சாப்பாடு சாப்பிட்ற ஆளை காட்டிலும் இவருக்கு நல்ல ஞானமும் நல்ல பலனும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மட்டன் உணவை காட்டிலும் அவர் வேத வசனங்களை அந்த உணவு போல உள்ளத்தில் கொண்டு வந்தார் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 15:16, தேவனுடைய வசனம் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்ட பிற்பாடு எனக்கு தேவ சமாதானம் எனக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தை நீங்கள் சாப்பிடும்போது, தேவ வசனத்தை உள்ளே கொண்டு வரும்போது ஒரு சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யுது, கடந்து வருகிறது. இந்த வசனங்கிறது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேங்களேன், இந்த வசனம் என்பது உள்ளத்தில் இருக்கும். எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் அனுப்புனா அந்த வசனம் அங்கே அந்த வேலையை முடிச்சுவிட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த வசனம் உங்கள் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா
எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த வசனத்தை நீங்கள் அனுப்பணுமோ அந்த வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் போய் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுப்புட்டு உங்களுக்கு வந்துடும். இதைத்தான் ஏசி 55:10-11 வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பார்த்தீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இன்னொரு இடத்துல ஒரு வேதனை. அப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த வசனமே உங்கள் வேலை செய்யும். அதாவது நான் அனுப்பின, திருப்பி சொல்லுங்க பாப்பா அந்த வசனத்தை. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது வெறுமையா என்கிட்ட திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து. நீங்க எண்ணத்தை விரும்பி எதை நினைச்சு எதை பிரியப்பட்டு எதை ஆசைப்பட்டு எது கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு வசனத்தை நீங்க ஒரு இடத்துக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பெற்ற ஜனங்கள் நம்ம. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, எத்தனையோ வேத வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கிறது, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, இன்னும் பிரச்சனைகள் முடியாமல் இருக்கிறது, இன்னும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நீ வசனத்தை அனுப்பு, அந்த வசனம் உனக்கு எந்த காரியத்தை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுப்பிட்டு தான் உன்கிட்ட வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது உங்ககிட்ட வரும்போது வெறுமையாய் வராதுங்குது. எப்படி போட்டிருக்கு? வெறுங்கையோட வராது. நீ எங்கே அனுப்புறியோ அந்த வசனம் உனக்கு கொண்டு வந்து அள்ளிட்டு வந்து உன் கையில் கொடுக்கும். அள்ளிட்டு கையில் கொடுக்கும். அதான் வசனம் செய்கிற வேலை. அதான் உயிருள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை. இதை நம்ம செய்வது கிடையாது. சத்திய வார்த்தையை கேட்குறோம், அவ்வளோதான். அடுத்து எனக்கு நம்ம போயிடும். ஆனால் இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து இதயத்தில் வைத்து அது நமக்குண்டான தேவைகளை சந்திப்பதற்குண்டான வேலைகளை செய்யணும். பார்த்து கொடுக்கு. வழக்காட வேண்டிய இடத்துல வழக்காடுறதுக்கு இந்த வசனத்தை அனுப்பணும். அப்போ அந்த வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் அங்கே போய் உங்களுக்காக வழக்காடும். எப்படி வசனம் வழக்காடும் நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு போக அங்கே பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ என்ன செய்யணும்? இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனம் உங்களுக்காக பேசி உங்களை வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழக்காடுகிறதுக்கு உண்டான வசனங்களை என்ன செய்யணும்? பேசணும். 2 நாளாகமம் 20 யோசபாத்தை கருத்து, இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்க, நான் வழக்காடி யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எங்கே வழக்காட வேண்டியிருக்கு நான் போய் வழக்காடுறேன், உனக்கு எங்கே யுத்தம் பண்ண வேண்டியதுக்கு நான் போய் யுத்தம் பண்ணுறேன், நீ சும்மா உட்காந்து மையப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டே இரு, நான் வேலையை பார்த்துக்கிறேன். வசனம் சொல்லுது, வசனம் பேசும். அப்போனா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு இப்படிப்பட்ட வசனங்களை அனுப்பணும். தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தகப்பனே, ராஜாக்கள் இறுதி நீர்கால் போல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதே, சவுலான இதயத்தை மாற்றி பவுலான இதயமாக மாற்றின தேவனே, எனக்காக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னை வழக்காடும்படி எனக்காக ஒரு வீண் பலியை சுமித்து கொண்டு எனக்காக ஒரு வழக்காடு நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே போவதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் இப்போது இந்த வசனங்களை நான் அனுப்புகிறேன் அந்த இடத்துக்கு, எனக்கு நான் போகாமலே இந்த வசனம் போய் எனக்காக வழக்காடி எனக்காக பரிந்து பேசி அந்த வசனம் எனக்கு ஜெயத்தை மட்டும் ஏசி 55:10-11 படி அந்த வசனத்தை எனக்கு ஜெயத்தை மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா இந்த வசனம் போய் அங்கே எல்லா வேலைகளையும் என்ன செய்யும்? செய்து முடியும். ஆமேன், அல்லேலூயா. அதான் சத்திய வசனம். நீதிமொழிகள் 3:3 வாசிக்க பார்ப்போம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்பனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, கிருபையும் சத்தியமும். சத்தியம் என்பது வேத வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்பனா உங்களை விட்டு விலகக்கூடாது. நம்மளை விட்டு நம்ம ரொம்ப பாசமாக இருந்தவங்க விட்டு விலகினாலும் சரி, ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? விலகக்கூடாது. கிருபை சத்தியம் என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது.
இந்த வார்த்தையை இருதய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இருதய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ளும் போது இந்த இருதய பலகைகளை எழுதி வச்சு அப்பப்ப அதை படிச்சு அப்பப்ப அதை நினைச்சு அப்பப்ப பேசி அப்பப்ப அதை தியானம் பண்ணும்போது அந்த வசனம் போய் அங்க வேலை செய்ய வேண்டிய இடத்துல அது வேலை செய்யும், பேச வேண்டிய இடத்துல போய் பேசும், வழக்கார இடத்துல போய் வழக்காடும். அப்ப இந்த இதயத்தில் இருக்கிற அந்த வசனங்களை எடுத்து 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 நீங்க பேசும்போது அந்த வசனம் உங்களுக்காக போய் பரிந்து பேசும், உங்களுக்காக வழக்காடும், உங்களுக்காக உறவாடும். நீங்க சும்மா உட்காந்து கர்த்தரை மையப்படுத்திக்கிட்டு இருந்தாலே போதும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். என் மகனே, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து, நீ என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளை உன்னிடத்தில் என்ன செய்ய? பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். கண்ணை இமை காப்பது போல காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். பிழைக்கிறதுக்கு வழி பார்த்தீங்களா? பிழைக்க வழி தெரியலையா உங்களுக்கு? நிரந்தர வருமானம் இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு சரியான பிழைப்பு இல்லைங்கன்னு சொல்றீங்களா? இங்கே பிழைக்கிறதுக்கு வழியை சொல்லிட்டாரு. நீ வாழ்றதுக்கு வழியை சொல்லிட்டாரு. நீ பூமியில் வாழ்றதுக்கு உண்டான வழி, நீ பிழைக்கிறதுக்கு உண்டான வழி இங்கே சொல்றாரு. அதுக்கு என்ன வழி? ஒரு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த கற்பனையும் இந்த கட்டளையும் இந்த வேத வசனங்களையும் ஒரு இருதய பலகையில் எழுதி வச்சுக்கிட்டேனா, எழுதி வச்சுட்டு அப்பப்போ நீ பேசும்போது உனக்கு பிழைப்பு உண்டாகும் என்று அவர் சொல்கிறார். பிழைக்க முடியாத இடத்துல பிழைக்க முடியும். அதுதான் இந்த வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் கர்த்தரை தேர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. தேவ சமாதான இதயத்தை ஆளுகை செய்ய பார்த்துக்கொள்ளுங்க. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது தேவ சமாதானம் வாசி கொலசீர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயம் என்ன செய்யுமா? ஆழக்கடவுது. அப்படின்னா தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சமாதானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ சமாதானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நிம்மதி தான் தேவ சமாதானம். நல்ல ஒரு தூக்கம் தான் தேவ சமாதானம். எனக்கு தூக்கம் வரலங்க, அந்த கவலை என்னை போட்டு ஒரே ஆட்கொண்டு இருக்கிறது, இந்த பிரச்சனை கண்ணு முன்னால் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அப்போனா அவங்களுக்கு உண்மையான சமாதானம் இல்லை. நான் சொல்கிறேன், வேத வசனங்கள், அதான் தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வசனங்களை இருதய பலகை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சு அடிக்கடி அப்பப்போ பேசுங்க. அப்பப்போ வாயில் முணங்கிட்டே இருங்க. எனக்குள்ள இருக்கிற பெரியவர் கர்த்தர் எனக்கு பெரிய கணிச்சிவார், கர்த்தரை மேய்ப்பராருக்கு நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லில் இடங்களில் மேய்க்கிறார், எனக்கு விரமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக, திறந்த வாசல் திறந்து வச்சிருக்கிறாரு. அப்படி ஏதாவது ஒரு வசனங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. அந்த வசனம் போய் கிரியை செய்யும் பார்த்துக்கணும். உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் சரி, 100க்கு அதிபதி வேலைக்கார முடியாமல் இருக்கும்போது வசனத்தை அனுப்புகிறாரு, அங்கே சுகம் கிடைக்குது. வசனம் கடந்து போகுது, சுகம் கிடைக்குது. அதே போல தான் உங்களுக்கு எங்கெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த இடத்துல வசனத்தை அனுப்புகிறேன், இந்த வசனம் போய் வேலை செய்வதாக என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வழக்காடுவார். ஏன்னு கேட்டால் வசனம் தான் இயேசு, இயேசு தான் வசனம். அவர் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன். வாசிங்க பார்ப்போம், யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் என்ன இருந்துச்சு? உலகம் இருந்துச்சுன்னு போட்டிருக்கா? ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை தான் இருந்துச்சு. வார்த்தை தான் இருந்துச்சு. வார்த்தை தான் ஒரு உருவாகாத காரியத்தை உருவாக்குறது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப நான் இங்க இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வார்த்தையை நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தணும். வார்த்தையை நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உருவாக்கும் அல்லது அழிக்கும். நீங்க பேசுகிற வார்த்தை அதாவது உங்க வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தையில உருவாக்குற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஆதியில என்ன இருந்துச்சுன்னா வார்த்தை தான் இருந்துச்சு. ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை என்ன வார்த்தை? தேவனா இருந்தது. வார்த்தையும் தேவன ஒண்ணு சொன்னாரு. சமுத்திரம் உண்டாக கடவுது, உண்டாச்சு வார்த்தையில். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு இடத்துல இருந்து தான் சொல்றாரு. அவர் இன்னைக்கு இங்கேருந்து நேராக அப்புறம் அடுத்த நாள் அமெரிக்கா போய் ஒரு ஒன்று உருவாக்கலை. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து நேராக சைனா போய் கடல் உண்டாவதாகன்னு போய் உருவாக்கலை. அப்புறம் சைனாவிலேருந்து நேராக இந்தியாவுக்கு தரை உண்டாக கடவுதுன்னு சொல்லலை. அப்புறம் சைனாவிலேருந்து பிரான்ஸுக்கு போய் மிருகங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரே இடத்துல இருந்து வார்த்தையாக இருப்பார். ஒரே இடத்துல இருந்து வார்த்தையாக இருப்பார். அந்த வார்த்தை உலகமெங்கும் போய்
மலைகள் உண்டாகின, குன்றுகள் உண்டாகின, அருவிகள் உண்டான, சமுத்திரம் உண்டாயின, சமுத்திர அடியில் வாழும் மச்சங்கள், திமிங்கலங்கள், உயிரினங்கள் உண்டாயின, தாவரங்கள் உண்டாயின, மிருகங்கள் உண்டாயின. எல்லாமே அவர் ஒரே இடத்துல இருந்து அவர் பேசுகிறார், உருவாகிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அங்கே எங்கேயும் சுவிசேஷ அறிவிக்க அங்கே எங்கேயும் போகலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு நீங்கள் இருந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இதயத்திலிருந்து எடுத்து பேசி பாருங்கள். அந்த வார்த்தை உங்களுக்காக பரிந்து பேசும். அந்த வார்த்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களுக்காக வழக்காடும். அந்த வார்த்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு உலகத்தை உண்டாக்கின வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஒரு சமுத்திரத்தை உண்டாக்கின வார்த்தை தேவனுடைய வார்த்தை. சமுத்திரத்துக்கு அடியில் உள்ள மச்சங்கள், திமிங்கலங்கள், உயிரினங்கள் அத்தனையும் உண்டாக்கின வார்த்தை தேவனுடைய வார்த்தை. மிருகங்களை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை தான் நமக்குள்ள இருக்கிறது. அவர் ஆவி தான் நமக்குள்ள இருக்கிறது. அப்போ அவர் செய்தது நம்ம என்ன செய்யணும்? உருவாகாத காரியத்தை உருவாக்கணும். நடக்காத காரியத்தை நடக்க வைக்கணும். முடியலையே சொல்ல முடிய வைக்கணும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அதான் அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் என்றால் தேவனுடைய வார்த்தை. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் கோலும்ங்கிறது வார்த்தை தான் அவருடைய கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க. அந்த வார்த்தையை அடிக்கடி பேசுங்க. வார்த்தையை கொண்டு உங்களுக்கு உண்டான எல்லா துக்கத்தையும் நெருக்கத்தையும் முறியடிங்க. வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும்.